சென்னை நகரத்தில் அரவிந்த் என்ற ஒரு பள்ளி மாணவன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் புத்திசாலி. ஆனால் அவனிடம் ஒரு பெரிய குறை இருந்தது. அவன் எப்போதும் தாமதமாகத்தான் எல்லாவற்றையும் செய்வான். அதை நினைத்து அரவிந்தின் அம்மா வருத்தம் கொண்டார். ஒரு நாள் அவன் தாத்தா அவனுக்கு ஒரு கடிகாரம் ஒன்றை பரிசாக கொடுத்தார். அரவிந்த், இது ஒரு மாய கடிகாரம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று சொன்னார். அரவிந்த் அதை சந்தோஷத்துடன் வாங்கிக் கொண்டான். அடுத்த நாள் காலை அவன் பள்ளிக்கு கிளம்ப போகும்போது கடிகாரம் திடீரென்று பேச ஆரம்பித்தது. அரவிந்த், ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் கிளம்பிப்போ. என்ன கடிகாரம் பேசுதா? அண்ணா, கடிகாரம் சொல்றது நான் எதுக்கு கேட்கணும்? அரவிந்த் கடிகாரத்தின் பேச்சை கேட்காமல் மெதுவாகவே பள்ளிக்கு கிளம்பி சென்றான். அதற்குள் தாமதமாகிவிட்டதால் ஸ்கூல் கேட் மூடப்பட்டுவிட்டது. அரவிந்த் வருத்தமடைந்தான். அடுத்த நாள் அவனுக்கு எக்ஸாம் இருந்தது. படிக்க உட்கார்ந்த அரவிந்த் படிக்காமல் போனில் கேம்ஸ் விளையாட ஆரம்பித்தான். அப்போது மீண்டும் கடிகாரம் பேசியது. அரவிந்த், நாளைக்கு உனக்கு எக்ஸாம் இருக்கு, ஒழுங்கா படி. ஆனால் அவன் கடிகாரத்தின் பேச்சை மதிக்காமல் திரும்பவும் போனில் கேம்ஸ் விளையாடினான். அடுத்த நாள் கொஸ்டின் பேப்பரை பார்த்த அரவிந்த் அதிர்ச்சி அடைந்தான். அதில் இருந்த நிறைய கேள்விகளுக்கு அவனுக்கு பதில் தெரியவில்லை. தேர்வில் குறைந்த மதிப்பெண் பெற்று ஃபெயில் ஆகிவிட்டான். அந்த இரவு அவன் சோகமாக இருந்தான். அப்போது கடிகாரம் மெதுவாக சொன்னது. அரவிந்த், நான் உன்னோட எதிர்கால நேரத்தை பார்த்து சொல்றேன். நீ உன்னை மாத்திக்கோ, இல்லேனா நேரம் உனக்காக காத்திருக்காது. இந்த முறை கடிகாரம் பேசியதை கேட்ட அரவிந்த் தன் தவறை உணர்ந்தான். அடுத்த நாள் முதல் காலையில் சீக்கிரமே எழுந்து நேரத்திற்கு பள்ளிக்கு சென்றான். தன் கவனத்தை சிதறவிடாமல் ஒழுங்காக படித்தான். சில நாட்களில் அவன் வாழ்க்கை மாறிவிட்டது. அவனது மாற்றத்தை கவனித்த பேசும் கடிகாரம் தனக்குள் புன்னகைத்தது. நேரத்தின் மதிப்பை உணர்பவர்கள் வாழ்வில் வெற்றி பெறுகிறார்கள்.